கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு பேச போறது இந்த வசனம் மூலமாக அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. சங்கீதம் 115:5, 6 அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. சங்கீதம் 115:6-7 அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. சங்கீதம் 115:7-8 அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை பேயாளவே இருக்கிறார்கள். சங்கீதம் 115:8 இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் கைகளால் செய்யப்பட்ட எதுவும் கடவுள் அல்ல. உங்களை படைத்தது ஒருவர், அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த மகாராஜா. அவர் எதற்காக இந்த உலகில் வர வேண்டும், எதற்காக இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். 43ஆம் வயதில் ஒரு தவறும் செய்யாமல் சிலுவையில் பலியானார். பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ்லி எஸ் என்று அனுப்புங்கள். நான் உங்களுக்காக புரிகிற மாதிரி சொல்லி தருவேன். ஏன்னா நாம அனைவரும் சகோதரர்கள்.